ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கேஆர்எஸ் ஷானா vlog. இன்றைக்கி நான் என்ன செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால் சிக்கன் ரொட்டி. அதுக்கு நான் இப்போ எடுத்துக்கிற இந்த ஸ்பூனால் 5 கரண்டி மாவு எடுக்கிறேன். மாவை நல்லா அரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அரிச்சு எடுக்கணும். மருதட்டில் போட்டு நல்லா அரிச்சு எடுக்க வேணும். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டு சுடுதண்ணி போட்டு குழைக்க போகிறேன். சுடுதண்ணி வந்து நிகச்சூட்டு அளவு தான் இருக்கணும். நல்லா கொதிக்கக்கூடாது. ஓரளவுக்கு லைட்டாக கொதிக்க வச்சா காணும். இந்த மாவை நாங்கள் ரொட்டி பதத்துக்கு குழைச்செடுக்க வேணும். நாங்கள் குழைச்சி முடித்த பிறகு சாஃப்டாக ஒரு ரொட்டி பதம், நாங்கள் ரொட்டிக்கு நார்மலாக எப்படி குழைப்போமோ அந்த அளவுக்கு குழைச்செடுக்க வேணும். மாவை குழைக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு 10 நிமிஷமாக நல்லா மிக்ஸ் பண்ணி குழைச்செடுத்தா தான் அந்த ஒரு சாஃப்ட் வரும். பாருங்க, நான் இந்த பதத்துக்கு குழைச்சி எடுத்துருக்கிறேன். பாருங்க, இப்படி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நான் ஒரு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மேலால் தடவிட்டு ஒரு 10 அல்லது 15 நிமிஷத்துக்கு மூடி வைக்க போகிறேன். லஞ்ச் ஷீட் ஒன்று போட்டு மூடி வைக்க போகிறேன். இப்போ நாங்கள் ரொட்டிக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் செய்ய போகிறோம். அதுக்கு பாருங்கள், நான் 250 கிராம் 250 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து மஞ்சளும் உப்பும் போட்டு அவிச்சு வச்சுருக்கிறேன். நல்லா சாஃப்டாக அவிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. மற்றது போன்லெஸ் சிக்கன், எலும்பில்லாமல் சிக்கன் எடுத்து சின்ன சின்ன பாக்ஸ் ஷேப்பில் வெட்டி வச்சுக்கிறேன். இப்படி குட்டி குட்டி பாக்ஸ் ஷேப்பில் வெட்டி எடுத்து அதை நாங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது இன்னும் சின்னதாகி கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ரொட்டிக்குள்ளே வைக்கிறதுக்கு. பாருங்கள், நான் இந்த மாதிரி கழுவி எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வெட்டி சின்ன சின்னதாக எடுத்து வச்சுக்கிறேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். பச்சை மிளகாய் உங்களோட அளவுக்கு உரைப்புக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்க. மற்றது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இஞ்சியையும் பூண்டையும் உள்ளி ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசியுங்க. இப்படி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு நல்லா மசியுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் என்ன செய்யோம், மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு நாங்கள் இப்போ ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணுவோம். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்க. தேங்காய் எண்ணெய் சூடாகினதும் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க. அதோட கடுகு கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க. அதோட வெங்காயம், நாங்கள் வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுங்க. பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோடு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கி வதக்கி போடுறதில்ல. இந்த ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டாலே பரவாயில்லை. ஏனெண்டா இதை நாங்கள் நல்லா வதக்கிட்டு ஓரளவு வதங்கின பிறகு நாங்கள் சிக்கனை போட்டு இதுக்குள்ளே போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் வெங்காயம் நல்லா வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கொள்ளுங்க. உப்பு போட்டு வதக்கி கொள்ளுங்க. உரைப்புக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கொள்ளுங்க. ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கொள்ளுங்க. நாங்கள் மிளகாய் தூளில் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். மசாலா தூள் சகலதுமே, இதுக்கு சேர வேண்டிய எல்லா மசாலாவும் இந்த மிளகாய் தூளுக்குள்ளே மிக்ஸ்ட் ஆகி இருக்குது. அதனால் நாங்கள் இப்படி சேர்த்துக்கொள்கிறோம். நீங்கள் தனித்தனியாக மசாலாக்கள் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணு, மசாலா, மஞ்சள் அப்படி என்று சொல்லி நீங்கள் தனித்தனியாக ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். வதக்கின பிறகு நாங்கள் வெட்டி வச்சுக்கிற இந்த சிக்கனை போட்டுக்கொள்ளுவோம். சிக்கனை போட்டு தண்ணி ஊற்றாமல் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் கூடவே ஊற்றக்கூடாது, ஏனெண்டா சிக்கன்லேயும் தண்ணி விடும். இந்த மாதிரிக்கு நல்லா வதக்கிட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம்.
சிக்கனுக்கு உப்பு போடல. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி வெங்காயத்தில் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். அதே நேரம் இதுக்கு உருளைக்கிழங்கும் போட போகிறோம். உருளைக்கிழங்குலேயும் நாங்கள் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் எங்களுக்கு இந்த உப்பு போதும். இப்போ நாங்கள் இதை மூடி வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்குது. சிக்கன் வெந்துமே இருக்குது, நல்லாவே வெந்துட்டுது. இந்த ஸ்டேஜில் நாங்கள் மசிச்சு வச்சுக்கிற உருளைக்கிழங்க போடுவோம். உருளைக்கிழங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். லோ ஃப்ளேமே வச்சு செய்யுங்கோ. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கொள்ளுங்கோ. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்கோ. எங்களுக்கு கொஞ்சம் உப்பு பத்தாது, நான் இன்னுமே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். உப்பு போட்டுட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ நாங்கள் குழச்சி வச்சுருக்கிற மாவை வந்து சின்ன சின்ன போலையாக பிடிச்சி வைப்போம். இந்த மாதிரிக்கு சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சா கரெக்டான பதத்துக்கு வரும். அளவுமே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரிக்கு நல்லாவே உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, இந்த மாதிரிக்கு நல்லா மாவை உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இதே மாதிரிக்கு எல்லா மாவையும் உருட்டி எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். நாங்கள் அந்த ஸ்பூனால் போட்ட அளவுக்கு எங்களுக்கு 9 மாவு உருண்டை வந்திருக்குது. இப்போ இந்த மாவு உருண்டையை பிடிச்சிட்டு இதுக்கு மேலேயும் தாராளமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி மேலால் தடவி விடுங்கோ. அப்போ இன்னுமே எங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், ரொட்டி மாதிரி விரித்து ஸ்டஃபிங் வச்சு செய்கிறதுக்கு. நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பியுமே லஞ்ச் ஷீட் வச்சு ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸில் வந்து மூடி வச்சுக்கொள்ளுங்கோ. ஃபுல்லாக கவர் பண்ணி மூடி வையுங்கோ. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நாங்கள் இப்போ அந்த ரொட்டியை தட்டி கொள்ளுவோம். நல்லா சாஃப்டாயும் வந்திருக்கு, இன்னுமே நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. இப்போ எங்களுக்கு இந்த ரொட்டி எடுத்து விரித்து கொள்றதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் மாவை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ரொட்டியை வச்சு ஒவ்வொரு போலாக எடுத்து வச்சு தட்டி எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு மெல்லிசாக விரிக்க வேணும், நல்ல மெல்லிசாக தட்ட வேணும். அப்போ தான் எங்களுக்கு வேகிறதுக்கும் இந்த பதம் வந்து சரியாக வரும். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே அந்த ஸ்டஃபிங்கை வச்சுக்கொள்ளுவோம். ஒரு ஷேப் பண்ணி இந்த ஸ்டஃபிங்கை வச்சுக்கொள்ளுவோம். வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு மடித்து இந்த பக்கமாக ஒரு மடிச்சிட்டு பிறகு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து இந்த பக்கம் ஒரே மாதிரிக்கே மடித்து வச்சுட்டு நாங்கள் ஷேப் பண்ணி வச்சு எடுத்தால் சரி. பாருங்கள், இந்த ஷேப்புக்கு நீங்கள் தட்டி எடுத்தால் போதும். மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு இந்த ஷேப்பில் நீட்டாக எடுத்துக்கொள்ளலும். இப்போ இதே மாதிரிக்கு நாங்கள் மற்ற மாவு எல்லாத்தையுமே இந்த ஸ்டஃபிங்கை வச்சு செஞ்சு எடுத்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ஃபேனில் போட்டு எடுப்போம். எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு செய்தால் இன்னுமே ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த மாவையும் மற்ற எல்லாத்தையும் இப்படியே செஞ்சு எடுப்போம். இப்போ நாங்கள் எல்லாமே செஞ்செடுத்துட்டோம். செஞ்செடுத்துட்டு இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கூட போட்டாலும் பரவாயில்ல, நல்லா போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ நாங்கள் ஃபேனில் வச்சு குக் பண்ணி எடுக்கிறதுக்கு இடையில் இது காயாமல் இருக்கும். இப்போ நாங்கள் ஃபேனை வந்து நல்லா ஹீட் பண்ணுவோம். லோ ஃப்ளேமில் வச்சே ஹீட் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் லைட்டாக தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய ஊற்ற தேவையில்லை, தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நாங்கள் செய்து வச்சுக்கிற இந்த சிக்கன் ஸ்டஃபிங் போட்டு வச்சுக்கிற இந்த ரொட்டியை இதுக்குள்ளே வைப்போம்.
நான் இதுக்குள்ளே 3 வச்சு எடுத்துக்கொள்கிறேன். 3 வச்சு 2 பக்கம் மாற்றி மாற்றி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா வேக வச்சு எடுங்கோ. இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் இல்லாட்டிக்குமே நீங்கள் தோசை சுடுற தோசைக்கல்லை வச்சுமே இதை வச்சு லேசான தண்ணில் வச்சு செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்படி எல்லா பக்கமும் மாற்றி மாற்றி எடுத்து வேக வச்சுக்கொள்ளுங்க. இதே மாதிரி இருக்கிற மீதி ரொட்டி எல்லாத்தையுமே இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க, வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துட்டேன். ஓகே, ரெடி ஆகிட்டு. எல்லாமே செஞ்சு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இந்த ரொட்டியோட நல்லா சுட சுட பிளேன் டீ ஊற்றி ஈவினிங் டீ டைமுக்கு சாப்பிட்டீங்கண்டா சொல்லி வேலையில் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், சுடுவது வேறு. நல்லா சாஃப்டாயுமே இருக்குது, ஹார்டாக இல்லை. உண்மையிலேயே நல்லா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் மை வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.